ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. சிவாய நமக. நமோ நாராயணாய சரவண பவாய. முக்கோடி நவகோடி பேராற்றல்களை போற்றி போற்றி. இறைமகா சபையிலே, பெருமகா சபையிலே, ஞான மகா சபையிலே ஞானியர்கள் வலம் வருகின்ற, ஞான போதனைகளை வழங்குகின்ற நல்லாசான் அகத்தியன் தலைமை மாமுனியாய் 18 சித்த பெருமக்கள் சூழ முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் ஓராற்றலாய், ஒருமித்த ஆற்றலாய், இறையாற்றலாய், இறைவனாக, இறை லிங்கமாக, சிவலிங்கமாக, உயர்லிங்கமாக, உன்னதமான தவ நிலைக்கு கிட்டிய 11,000 தவம் இருந்த அற்புதமான பெருமகா சிவமகா ஞானமகா உயர் பிரபஞ்ச மகா தவ வலிமைக்கு கிட்டிய பரிசாக கொடுக்கப்பட்ட அற்புதமான உயர் சூட்சம லிங்கம் அதை உன்னதமாக இயல்பு நிலையிலே அமர வைத்து வருகின்ற இறை மக்களுக்கு இறை வழி பயணப்படுகின்ற அற்புதமான இனிய சபை தொடர்புடையவர்களுக்கு ஈவது அனைத்தும் இறைவனே என நம்பி நிற்பவருக்கு எம்மால் முடியாது, எமதால் முடியாது, அனைத்தும் பஞ்சபூத நிலைகளிலிருந்து கரு முதல் பகிரப்பட்டு அற்புதமாக கருவறை முதல் கல்லறை வரை கொடுப்பது இறைவனே. ஒவ்வொரு நிலையிலும் இமைக்கும் நேரத்திற்கும் உள்ளான நேரங்களிலும் இறைவனே கொடுத்தருள்கான் என்கின்ற உண்மையான உயர் பிரபஞ்சத்தை இரகசியத்தை தெரிந்து அற்புதமாக நம்மில் இருப்பது ஏதுமில்லை, நம்மால் முடிவது ஏதுமில்லை என்கின்ற உயர்வான நிலையை புரிந்த மாந்தர்களுக்கு உயர் கரம் உயர்த்தி அருளாசி வழங்குகின்ற அற்புதமான சபைதனிலே அனுக்கிரக ஆசீர்வாத ஆனந்த வரங்கள் பகிர்கின்ற தலமாக தன்னை இழந்து நான் என்ற அத்தகைய நிலைதனை துறந்து ஆணவம் அகம்பாவம் அகந்தை என்கின்ற இறை நிலைக்கு மாற்றான அந்நிலைகளை துறந்து சரண் கண்ட சீடர்களை வணங்கி நிற்கின்ற சீடர்களை நம்பி வருகின்ற மாந்தர்களை துயர் விளக்க, இன்னல் விளக்க, இடையூறுகள் விளக்க, தடைகளை விளக்க வணங்கி நிற்கின்ற உயர்நிலை கொண்டவர்களுக்கு மட்டுமே வணங்குகின்ற சபையாக, வழி விடுகின்ற சபையாக, வரம் கொடுக்கின்ற சபையாக அற்புதமாக வலம் வந்து கொண்டிருக்கின்றது இச்சபை என்பதை இச்சபை திருவாயில் கண்டவர்கள் யாவரும் அறிந்த உண்மை. அத்தகைய நிலைக்கு, இத்தகைய நிலைக்கு, அத்தகைய பொருள் நிலைக்கு, இத்தகைய பதவி நிலைக்கு, இத்தகைய பேராற்றல் கொண்ட பெருமானிடன் என்கின்ற நிலைக்கெல்லாம் தலை வணங்காது என்னிடம் ஒன்றுமே இல்லை, ஏதுமே இல்லை, கொடுத்தது எல்லாம் இறைவன், இறைவனிடம் பிச்சை எடுத்து வாழ்பவனே நான் என்கின்ற உண்மையான உயர் பிரபஞ்ச ரகசியத்தை புரிந்து நிற்கின்ற மாந்தர்களுக்கு வழிவிடுகின்ற சபையாக, வழிபட்டு நிற்கின்ற சபையாக, வந்து அமர்ந்தவர்களை யாவரையும் வணங்கி நிற்கின்ற சபையாக திகழுகின்ற இச்சபை என்பதை இச்சபை சார்ந்த, இச்சபை தொடர்புடைய அனைத்து சீடர்கள் முதல் தொடர்பாளர்கள் முதல் அறிந்தவர்கள் அனைவரும் அறிந்த உண்மை என்பதை யாவரும் அறிவீர். சித்தர்கள் எத்தகைய நிலைக்கும் எத்தகைய உயர்நிலைக்கும் ஆசை கொள்ளாது, அத்தகைய நிலையில்லா நிலைகள் மீது நிலையான ஆசை வைக்காது, நிலையான இறை நிலை மீது மட்டும் ஆசை வைத்து இறையாக காட்சி அளிக்கின்ற இறை மகா சபையிலே இறை நிலை கண்ட இறை சித்தன் திருவாயில் இருந்து வருகின்ற மொழிகள் அனைத்தும் இறைவாய் மொழிகளே. அவன் திருவாய் மொழிகளே, திருமகா நூலிலிருந்து வருகின்ற அற்புதமான உரை நிலைகளை என்பதை அறிந்து நிற்போர் ஞானிகளாக வலம் வர அற்புதமாக அத்தகைய அடி எடுத்து வைக்கின்ற நிலை என்பதை கூறி அற்புதமான தருணமதிலே வந்தமர்ந்த யாவரையும் வரவேற்று வணங்கி நிற்பவர்களை மட்டும் வணங்கி நின்று அவர்களுக்கு வரம் கொடுக்கின்ற அற்புதமான தொடக்க நிலையாக சபையின் அற்புதமான வரலாறுதனை அவர்கள் சிந்தைக்குள் ஏற்றி சிறப்பு மிக்க அற்புதமான இறைவனே வந்து அவதரித்த தலம் என்பதை உணர்ந்து
இறை பிரபஞ்சத்தையே ஆட்சி செய்கின்ற பிரபஞ்சம் முழுவதும் உள்ள அத்துணை நிலைக்கும் உயர் பீடம் இப்பீடம் என்பது அது சிவபீடம், சித்த மகாபீடம், அகத்தியம் எனும் பெருமாமுனி அமர்ந்த உயர் பீடம். உன்னதமான திருமுருகன் 27,000 கோடி லோகங்களின் ஆற்றலாய் அமர்ந்து 27,000 கோடி லோகங்களின் மன்னனாக முடிசூடி கலியுகத்தை மாற்ற நல் தர்ம யுகத்தை மலரச் செய்ய அறுபடையும் ஒன்றாக்கி மருதமலையும் ஒன்றிணைத்து ஒரு படையாக அமர்ந்த உயர் தலம் என்பதை உயர்நிலை கொண்ட சீடர்கள் அறிந்து நிற்கின்ற அற்புதமான சபை என்பதை கூறி, பரந்தாமன் கல்கி அவதார நிலைதனை எடுக்கவில்லை என சபைக்கு தாரை வார்த்து 10 அவதார நிலைகளையும் சபைக்கு பணி செய்ய அனுப்பி அற்புதமாக ஆதி கைலாய சிவசூட்சம நூலுக்கு அருள் காவலாக தன் கணங்களை அமர வைத்து தானும் வந்து கல்கி நிலையாக மட்டும் அல்லாது சத்திய நாராயண கோலம் கொண்டு இருவரும் நிலையும் ஒரு நிலையே குறுக்காகவும் நெடுக்காகவும் நாமமிட்டு அற்புதமாக நீரணிந்து நிகரில்லா சபையாக வேற்று மாற்றல்களை கலைந்தெடுக்கும் சபையாக இருவரை அறிந்தவனே இருவரும் ஆற்றலை ஒரு ஆற்றல் என உணர்ந்தவனே உயர் மகா ஆற்றல் என்கின்ற அற்புதமான நிலைத்தனை எடுத்துரைத்து அத்தகைய ஆற்றல் வேறு இத்தகைய ஆற்றல் வேறு, அது முதன்மையானது இது முதன்மையானது, அது முதலில் வந்தது இது முதலில் வந்தது என்று வேண்டா நிலைகளை பேசி திரியும் வெட்டி மனிதர்கள் கூடும் சபையல்ல இச்சபை என்பதை யாவருக்கும் உணர்த்தி உயர்ந்தவர்கள் மட்டுமே உயர் ஞானத்தை தேடுகின்ற இறை ஞானத்தை தேடுகின்ற இறை சித்த ஞானத்தை தேடுகின்ற சித்தர்களின் அற்புதமான ஆற்றல்களை நாடுகின்ற மாந்தர்கள் மட்டுமே மாண்டவர்கள் அல்ல மாந்தர்கள் மட்டுமே வந்து அமரக்கூடிய அற்புதமான மகா பீடம் கொண்ட அற்புதமான மகா சச்சங்க மேடை இம்மேடை என உணர்த்தி மாந்தியர்களும் மடமையான கருத்துக்களும் விவண்டாத நிலைகளும் விவாத நிலைகளும் புரிகின்ற இடமில்லை. இறை பேசுகின்ற தலம், இறையே பேசுகின்ற தலம், இறையே நூலாக வந்து இறையே சித்தனாக வந்து உபதேசம் அளிக்கின்ற உயர் உன்னத தலம் என உணர்ந்தவரை உயர்த்தி வைக்கி தன் நிலைக்கு உயர்த்தி வைக்க தரணி போற்றும் மாந்தனாக வாழ வைக்கின்ற அற்புதமான தலம் தேடி வந்தவர்களை வேற்று மாற்று நிலை அல்லாது மாறுபாடுகள் இல்லாது வணங்கி நிற்கின்ற அத்துணை லோகங்களிலும் இருந்து வந்து சூட்சமமாக வணங்கி நிற்கின்ற அத்துணை ஆற்றல்களுடன் உங்களையும் இயல்பு நிலையிலே வந்த சீடர்களையும் வணங்கி நின்று வரவேற்று அமர வைத்து அழகு பார்த்து அற்புதமாக சபையின் அற்புதமான நிகழ்வு சித்தனின் இயல்பு உரையிலே இன்றைய முகப்பு விரையிலே சித்தன் உரைப்பான் என உரைத்து இறையாக அமர்ந்து இரைச்சல் ஓட்ட இறை மகா ஆற்றல் மீண்டும் இரைச்சல் ஓட வரும் இறையாக என்பதை கூறி இறை சித்தன் உரையை கேட்டு அற்புதம் அடைவீர்கள் என ஈசன் அமர்கிறோம். இறை பெருமகா ஆற்றல் அமர்கிறோம், அகத்தியன் அமர்கிறோம், ஆனந்த பெருமான் அமர்கிறோம். அற்புதமான சத்திய நாராயண பெருமாளாக நித்திய நாராயண பெருமாக நிகரில்லாத நாராயண பெருமான நிகரில்லா மேடைதனிலே அற்புதமான நிகரில்லா ஆசனத்தில் ஒரு பெரும் ஆற்றலாய் அனைத்து ஆற்றல்களையும் ஒன்றிணைத்து அமர்கிறோம் என்கின்ற அற்புதமான நிலைதனை யாவருக்கும் உணர்த்தி அமர்கிறோம். ஓம் அகதீசாய நமக. எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், எப்பவும் இறை நூலில் இருந்து அதோட தன்மையில் இருந்து சித்தன் வாயிலாக சிவ உரையாக இறை உரையாக இறை நூல் வாயிலாக எளிமையாக வரக்கூடிய நிலைகளை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வேகமாக சொல்லக்கூடிய சொற்றொடரில் 1-2 புரியாமல் இருக்கும். அது படிப்படியாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் இறை நூலில் எத்தனையோ தன்மைகள் இருக்குது. இருந்த மட்டும் உங்களுக்கு புரிஞ்ச அளவில் அதிலிருந்து சாரத்தை எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. சபையோட ஆற்றலை சொல்றதுக்கு இது எப்பவும் சொல்லப்படக்கூடிய உரைகள். இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத எத்தனையோ முறையில் உங்களுக்கு சொல்லியாச்சு. சித்தர்கள் தேவர்கள்லாம் நித்தம் சொல்லியாச்சு. இன்னும் சபையோட ஆற்றலை இன்றைய நாளில் சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா
அது எல்லாமே புரிஞ்ச விஷயங்கள், அறிஞ்ச விஷயங்கள். நீங்க புரிஞ்சவங்க இருக்கீய. எல்லாரும் அந்த பறைசாற்று அகஸ்தியரின் பிரபஞ்ச ராஜ்யத்துல இத பத்தி சொல்லிக்கிட்டே வந்தாச்சு. இவன் சபையோட சீடர்களுக்கு இன்றைய தினத்துல எல்லாருக்கும் பறைசாற்று நிலையில தெரிவிக்கிறது என்னன்னா, சபை வந்து யுகத்தை மாற்றுறதுக்கு வந்து இறைவன் அமர்ந்த சபைன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்ப யுகத்தை எப்படி மாத்த போறிய இந்த எல்லையில இருந்துன்னா, அது மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். இங்க உள்ள தர்ம சிந்தனையை, தவ சிந்தனையை, அற்புதமான அத்தகைய தர்ம வழி பயணத்தை எல்லாருக்கும் ஏற்படுத்தி கொடுக்கணும். யுகம் வந்து தர்ம யுகமா மாறிக்கிட்டு இருக்கு. கலியுகத்துக்குள்ள இருந்து எப்படி வெளியே வரணும், கலியுகத்துக்குள்ள இருந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டு வருது. கலியுகத்துக்குள்ளேயே நான் மாறவே மாட்டேன், நான் எல்லா தப்பும் பண்ணுவேன், எல்லா தவறும் பண்ணுவேன், அவன் தப்பு பண்ணுதான், இவன் தப்பு பண்ணுதான், நான் மட்டும் ஒழுக்கமா இருந்து என்ன செய்ய போறேன்னா, எல்லாவனும் சேர்ந்து போறான், மொத்தமா அதோட சேர்ந்து நீயும் போயிடுவ அப்படின்னு தான் இங்க சித்தர்கள் சொல்லுதாங்க. இப்பவுமே தர்ம யுகத்துக்குள்ள வந்துருங்க. தர்ம யுகத்துக்குள்ளன்னா அடுத்தவங்களுக்கு தீங்கு இதைக்காது, எல்லா உயிர்களும் நம்ம உயிர் மாதிரி நினச்சி, நம்ம குழந்தைகளும் குழந்தைங்க தான், அடுத்தவங்களோட குழந்தைகளும் குழந்தைங்க தான் அப்படின்னு ஜீவகாருண்ய நிலையோட எல்லாரையும் நம்ம கண்டு அவங்க நிலைகள்லாம் அவங்க பூர்வ ஜென்ம கர்ம நிலைக்காங்க அங்கே தவறுகள் பண்ணுதாங்க, அடுத்து தண்டனைகள் பெறுவாங்கன்னு சொல்லி எத்தகைய நிலை வந்த போதும் துன்ப நிலை போதும் நம்ம வந்து உயர் வழியில் பயணப்படும் போது நம்ம தர்மத்தின் லோகத்தில் தான், தர்ம யுகத்தில் தான் நம்ம பயணப்படுதிய இறை சபை அதற்குண்டான அத்துணை வழிமுறைகளையும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கு. நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், அப்படி கஷ்டமாயிருச்சு, இப்படி கஷ்டமாயிருச்சு, இப்போ பிரச்சனைகள் இருக்குன்னா அதுக்கு உங்களுக்கு இங்கே சித்தர்கள் வந்து 11,000 புண்ணியத்தை கையில் வச்சுக்கிட்டு நீ வந்து புரிஞ்சு அறிஞ்சு எங்கள் வழி வரையில உனக்கு புண்ணியத்தை நாங்கள் தாரோம், உன் கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதன் வழியாகத்தான் நீங்கள்லாம் இங்கே வந்து உங்கள் இடர் களையக்கூடிய நிகழ்வாக இருக்குது. இது போகிற பாதை என்ன பாதை? ஞான பயணம் அப்படிங்கிறதோட யுகத்தை மாற்றுகின்ற பயணம். ஞான நிலை கொண்ட ஞானியர்கள்லாம் பெருங்கூட்டமாக போட்டு என்ன பணியை கையில் வச்சுருக்காங்கன்னா, யுகத்தை மாற்றணும். அப்போ யுகம் வந்து எல்லா நிலைகள்லையும் வேறுபட்ட நிலைகளெல்லாம் நம்ம அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி காமிச்சிக்கிட்டு இருக்கோம். கலியுகம் அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அவன் வீட்டில் இருக்குது, இவன் வீட்டில் இருக்குது, அந்த நாட்டில் இருக்குது, இந்த நாட்டில் இருக்குது, பக்கத்து வீட்டில் இருக்குது, நாய்கிட்ட இருக்குது, நரிகிட்ட இருக்குது, பூனைகிட்ட இருக்குது, சிங்கத்திட்ட இருக்குது, பூச்சிகிட்ட இருக்குது, பூரான்கிட்ட இருக்குது, பாம்புகிட்ட இருக்குதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் கலியுகம் எப்படி இருக்குன்னா நமக்கிட்ட தான் இருக்குது. கலியுகத்துக்கு உட்கார்றதுக்கு இடம் எங்கன்னா நம்ம தான். நம்மகிட்ட இருக்கக்கூடிய காம, குரோத, லோப, மதம், ஆச்சரிய நிலைகள், பஞ்ச இந்திரியங்கள் நம்ம போடுறத அந்த குத்தாட்டம் போடுதில்ல, அதை பார்த்து ஓடிடணும், இதை பார்த்து ஓடிடணும். அங்கே வட்டிக்கு ரொம்ப கொடுக்காங்க, அவனை மாதிரி வட்டி கொடுத்து அடுத்தவனை போட்டு துன்புறுத்துனான்னா ரொம்ப காசு பணம் வரும், இவனை மாதிரி இப்படி செஞ்சா வரும்னு போதில்ல. அடுத்தவன் வாயில் அடித்து வவுத்தில் அடித்து நீ வீடு கட்டணும், நீ பேங்க்கில் போடணும், வைக்கணும், இதுக்கெல்லாம் அடுத்த ஜீவராசிகளை பயன்படுத்துதோமா இல்லையா? அடுத்து நீ வந்து சரியாக உனக்கு வெள்ளாமல் விளைச்சல் இருக்குன்னு இருக்கவனை வழியவனை எல்லாம் போட்டு விடிய விடிய வேலை வாங்குது, உனக்கு வீட்டுக்கு வேலைக்கு வந்தான்னா அவனுக்கு சாப்பாடு கூட போடாமல் வேலை வாங்குது. இதுக்குள்ளேயெல்லாம் கலியுகம் இருக்குது. எல்லா நிலைகளுக்குள்ள கலியுகம் இருக்குது. மனைவி திட்டினா கூட தேவையில்லாமல் ஒரு எல்லையில்லாத ஆசையை வச்சுக்கிட்டு அங்கே இங்கே போய் இருக்கிற டென்ஷனையெல்லாம் வாங்கிட்டு வந்து இருக்கிறவன்ட்டையெல்லாம் திட்டு வாங்கிட்டு வந்து அதை வடிகால் எங்கேன்னு வீட்டில் மனைவி அமைதியாக உட்காந்து சோத்தை பொங்கி வரட்டும், சாப்பாட்டை பொங்கி நல்லா இதெல்லாம் வச்சு நல்லா வரட்டும், கணவன் வரட்டும், சாப்பாடு போட்டு மகிழ்ச்சியாக நம்மளும் அவங்களோட இருந்து அலைஞ்சு வருவார், களைப்படைஞ்சு வருவார்னா அங்கே போய் லொல்லு புல்லுன்னு குலைச்சி புதர்க்கம் பண்ணி தானும் சாப்பிடாம சில பேர் சாப்பிட்டு படுத்துருவாங்க, சில பேர் சண்டை ஓட்டு நல்லா ரொம்ப சாப்பிட்டு அந்த அன்னைக்கு அந்த அம்மாவை சாப்பிட விடாமல் படுத்துருவாங்க. அங்கேயும் கலியுகம் இருக்குது. அதே மாதிரி மனைவி கணவன் அங்கே உழைச்சி இங்கே உழைச்சி அதை செஞ்சு இதை செஞ்சு அவன்கிட்ட திட்டு வாங்கி இவன்கிட்ட மிதி வாங்கி அதை எல்லா அவமான நிலைகளையும் தாங்கி மேலதிகாரிகள்கிட்ட ரொம்ப கேவலமான வார்த்தைகள் நான் வாங்கி முதலாளியம்மார்கள்ட்ட திட்டு வாங்கி அங்கே பிஸ்னஸ் பண்ணையில் அந்தந்த விஷயங்களுக்கெல்லாம் உட்பட்டு பிஸ்னஸ்னால் எல்லாமே வியாபாரம் தான். தலையில் தூக்கி வச்சுட்டு போனாலும், சைக்கிளில் போனாலும், டூ வீலரில் போனாலும், எதில் போனாலும் வியாபாரம் தான். நீ பெரிய இப்போ என்ன சொல்லுதாங்க, பெரிய பெரிய வளாகங்களில் வச்சு அடிக்காங்கல்ல, அதுவும்
பேரெல்லாம் சொல்ல வரல. எல்லாமே வியாபாரம் தான். எந்த நிலைகளில் வந்தபோதும் அது வியாபாரி தான். நம்ம வந்து ஏற்ற இறக்கங்கள்லாம் இங்கே இறைவனுக்கு முன்னாடி கிடையாது, இறை சித்தர்களுக்கு முன்னாடி கிடையாது. அவனை வந்து அவன் ஏற்கனவே துன்பப்பட்டு துயரப்பட்டு லோலுப்பட்டு லொம்பலப்பட்டு வந்தவனை, அவனை வந்த உடனே இன்னும் போய் அதை செஞ்சுட்டு வா, போய் இதை வாங்கிட்டு வா, பரோட்டா வாங்கிட்டு வா, அங்கே போய் பிரியாணி வாங்கிட்டு வா, இங்கே போய் நூடுல்ஸ் வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வா, கேஎஃப்சிக்கு போயிட்டு வா, ஏஎஃப்சிக்கு போயிட்டு வா, சிஎஃப்சிக்கு போயிட்டு வா, தெரியாத பேரெல்லாம் சொல்லி அவனை அந்த நடு ராத்திரி 11 மணிக்கு அவனை இம்சை பண்ணி வந்தவனை அவனை 2 அடி கூட அடித்து தூங்க வைக்கிற மனைவிகள்லாம் உண்டு. தாலாட்டு பாடி, தாலாட்டு எப்படி வரும்னு உங்களுக்கு தெரியும். அவன் விடிய முன்னாடி எந்திரிக்கணும். அதுக்குள்ளேயும் கலியுகம் இருக்குது, அதுக்குள்ளேயும் பாவம் பிடிக்கும், எல்லா விஷயங்களையும் பிடிக்கும். என் புருஷன் தானே அடிக்கேன், உனக்கு என்னன்னு கேட்க முடியாது. என் பொண்டாட்டி தானே அடிக்கன்னு கேட்கக்கூடாது. ஏன் நாய் தானே உனக்கு என்னன்னு நாயை வீட்டுக்குள்ளே பூட்டி போட்டு கணவன் மனைவியும் சண்டை போட்டு நாயை வீட்டுக்குள்ளே ஓட்டு அடிப்பாங்க. எல்லா விஷயங்களுக்குள்ளேயும் கலியுகம் இருக்குன்னு சொல்லி, கலியுகம் வேற இடத்துல இல்லை, நமக்குள்ளே தான் இருக்குது, நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பிள்ளையை அவனுக்கு கொடுக்காத, இவனுக்கு கொடுக்காத, அவனோட அப்படி வந்துடணும், இவனோட அப்படி வந்துடணும் அப்படின்னே சொல்லி சொல்லி வளர்க்குது. புருஷன் முன்னாடி நல்லா அது சொல்லக்கூடாது. அதாவது நீ எல்லாம் எங்கே போய் இதை பார்த்த அப்படின்னு சொன்னான்னா, அதெல்லாம் அதுதான் சித்தர்கள்னு சொல்லுது. என்னை எங்கே போய் பார்த்தேன்னா சில நேரத்தில் என் வீட்டுக்குள்ளே கூட நடந்திருக்கும். என்ன அதெல்லாம் சொல்ல முடியாது. எங்கே போய் பார்த்தேன்னா வர்றவங்க சொல்றதை கேட்டு உங்ககிட்ட சொல்லும். ஞான திருஷ்டியில் பார்த்தான்னா அப்படி வேணா வச்சுக்கோங்க. இல்லாட்டி அகத்தியர் சொல்லி கொடுத்தாருன்னா அப்படி வேணா வச்சுக்கோங்க. அதுக்கிட்ட அங்கே கொடுத்துடக்கூடாது, அங்கே போயிடக்கூடாது, இங்கே போயிடக்கூடாது. அவங்களாம் நம்மளோட கீழ் மட்டத்தில் உள்ளவங்க, இன்ன ஜாதியில் உள்ளவங்க, அவங்ககிட்ட எல்லாம் சரியாக உட்காந்து பேசக்கூடாது. இந்த மதத்தில் உள்ளவங்க, இந்த ஊருக்காரங்க கருப்பாக இருக்காங்க, சிவப்பாக இருக்காங்கன்னு அந்த பிள்ளைகிட்ட போய் விஷமாக இன்ஜெக்ஷன் போடுது. உள்ளுக்குள்ளே பூட்டி வச்சுக்கிட்டு இன்ஜெக்ஷன் போட்டால் பிறகு அது வேலை பார்க்கத்தானே செய்யும். அந்த பிள்ளை வேறு அதே வேலையாக பார்க்கும், சமுதாயத்தோட பழகாது, செய்யாது. யாருக்கு என்னன்னு கையில் வச்சு கொடுக்கறத கூட யாருக்கு கொடுக்கலாம், அம்மா சொன்னது அப்பா சொன்னதுன்னு யோசனை பண்ணி அடையாளம் பார்க்கறதுக்குள்ள கையில் இருக்கிறத யாரை எவனாச்சும் பிடிங்கி தின்ட்டு போயிடுவான். தானம் கொடுக்கறதுக்கு சந்தர்ப்பம் இல்லாமல் போயிடும். எல்லாம் நமக்குள்ளே தான் இருக்குது கலியுகம்னு சொல்லி நல்ல பழக்கங்களை சொல்லி கொடுக்க சித்தர்கள் உட்கார்ந்த சபை தான் இது. சொல்லிக்கிட்டே இருக்காங்க வேற இடங்கள்ல. இங்கே தேடி வர்றாங்க, ஐயா எனக்கு வவுத்த வலிக்கு, எனக்கு அது செய்யுது, இது செய்யுது, எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு கடன் தொல்லைகள் இருக்குது, எனக்கு முன்னேற்றம் இல்லைன்னா, ஏன்னா நீ பிரபஞ்சத்துக்கு செஞ்ச, பிரபஞ்சம் வந்து உனக்கு செஞ்சது, நீ பிரபஞ்சத்துக்கு செய்யலை. அதனால் அது தேவைப்படும் போது எடுத்துக்கிடுச்சு. நீ செய்வேன்னு பார்த்தது செய்யலைன்ன உடனே எடுத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த உண்மையாக சொல்லி அதுக்கு என்ன நிலைகள் செய்யணும் அப்படின்னு சொல்லி எளிமையாக நான் ஐயா நான் ரைட்டு, எனக்கு பிரபஞ்சம் தெரிஞ்சுக்கிடுச்சு, பிரபஞ்ச விதி புரிஞ்சுக்கிட்டு சித்தர்கள் நல்லா சொல்லி கொடுக்காங்க. எளிமையாக தான் அங்கே சொல்லி கொடுக்கப்படுது. அப்போ வந்து நல்லா தான் எனக்கு புரிஞ்சுக்கிடுச்சின்ன உடனே இங்கே என்ன பண்ணுதாங்கன்னா அதையும் உண்மையும் சொல்லிடுறோம். இங்கே புரிஞ்சிருச்சு. நான் சித்த சபையை பற்றி, ஏன்னா இது சித்த சபையை பற்றி, ஞான சபையை பற்றி, ஞானியர்கள் வந்து உட்கார்ந்ததை பற்றி, இங்கே வண்டானத்தில் இந்த இடத்துல இங்கே சிவமகா வாழை சித்தன் வழிபாட்டு தலத்தில் இத்தனை தேவதர்களும் வந்து பேசுகிறாங்க. ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழியா இந்த ஆற்றல் 14 லோகங்களையும் இல்லையா, நம்மளும் பார்த்த கிடையாது. கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாச்சு, அதில் பார்த்தாச்சு, இதில் பார்த்தாச்சு, யூடியூப்பில் அடித்து பார்த்தாச்சு, எங்கேயும் இப்படி இல்லை. ஒரு எளிமையாக இறைவனை அமரவத்தி பேசக்கூடியது, சித்தர்களை அழைத்து பேசக்கூடிய நிகழ்வுகள் எங்கும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு போய் சொல்ல இது 4 பேர்கிட்ட சொல்லையில் 4 பேர் வரையில் 40 பேர் 40 பேர் 400 பேர் 400 பேர் 4000 4000 4 லட்சம் 4 கோடி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாறையில் யுகம் மாறிடும் அப்படிங்கிற கான்செப்ட் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத மாறி மாறி சொல்லுவோம். அதை இன்னைக்கும் திரும்பவும் உங்ககிட்ட சொல்லு. ஏன்னா நம்ம வேலையே அதுதான் சொல்லணும். அதுதானே இருக்குது, வேற என்ன இருக்குது? வேற ஒரு யுகத்தை மாற்றணும்னா அதுதான் சொல்ல வேண்டியது இருக்குது. அப்படி நீங்கள் கஷ்டங்களில் வர்றவங்களுக்கு உங்களுக்கு அன்னைக்கு மட்டும் வந்த உடனே கஷ்டத்தை தீர்த்துட்டு அனுப்பிச்சிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்த மாதம் உங்களுக்கு இன்னொரு கஷ்டம் வரும். ஏன்னா அது தள்ளி போய் உட்காந்துருக்கும், திருப்பி உங்ககிட்ட வந்துடும். அப்போ நிரந்தரமாக உங்களுக்கு என்ன இருக்குன்னா நீங்கள் தர்ம யுகத்துக்குள்ளே வரணும் அப்படிங்கிற நிலையை சொல்லையில், சரி நான் வந்து அப்போ இந்த வாழை சித்தர் இப்படி சொல்லியிருக்காரு, அகத்தியர் இப்படி சொல்லியிருக்காரு, சிவபெருமான் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, அதனால் நம்ம வந்து 10,000 தடவை சொல்லையில் அப்படி ஒரு தப்பு பண்ண போதில் இங்கே சித்த சபையில் சொன்னது யாகம் வரும், ஞாபகம் வரும் சீடர்களுக்கு. ஆமாம் அங்கே சொல்லியிருக்காங்க, வேண்டாம்
நம்மளை தான் வந்து பிடிக்கும் அப்படின்னு சக்குன்னு அந்த கை மாறிடும். அந்த வார்த்தை நின்றும், தூக்குன கை கீழே இறங்கிரும். இதெல்லாம் கட்டாயம் வேலை பார்க்கும், எங்களுக்கும் தெரியும். நீங்கள் எங்கே வேலை பார்க்கணுமோ அங்கே கட்டாயம் வேலை பார்க்கும். ஏன்னா பயங்காட்டி வச்சிருக்குல்ல, அடுத்து உன்னை தான் பிடிக்கும். உடனே நான் செத்தாலும் பரவாயில்லன்னு நீ போயிடுவேன். உன் பிள்ளையை பிடிக்கும், விட்டா உன் பேரம்பேத்தியை பிடிக்கும், உன் கொடி வழியெல்லாம் தொடரும் பாவம். அடுத்த ஜென்மத்தில் உனக்கு ஆப்பை தீட்டி வச்சுருக்காங்கன்னு இங்கே சொல்லி வச்சிருக்குல்ல. அதனால் எச்சரிக்கை உணர்வு வரும். அந்த விஷயங்கள் தான் இங்கே பறைசாட்டிக்கிட்டு இருக்கும். இதை நீங்கள் அடுத்தவங்களுக்கு கட்டாயம் சொல்லுவீங்க. இப்படிலாம் இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் மண்டக்குள்ள வந்து நம்ம ஏற்றுற விஷயமா பிரைன் சொல்லுவாங்களா, வாஷ் பண்ணுன மூளைச்சலவைன்னு சொல்லுவாங்கள்ல, அதான் இங்கே நடக்கும். உண்மையிலே மூளைச்சலவை பண்ணி அற்புதமாக வந்து அது வெள்ளாய் வச்சு அதில் இருக்கக்கூடிய அழுக்கை எல்லாம் போக்கி எடுத்து அதில் டெட்டாலில் முக்கி பெனாயில் ஊக்கி அதில் கண்டகளிலாம் நம்மளோட அந்த கர்ம நிலைகளை முக்கி நல்லா பெர்ஃப்யூம் போட்டு ஜம்முன்னு ரோஜா மனம் வாசம் என்ன பெர்ஃப்யூம் வேணுமோ நீங்கள் அடிச்சுக்குவாங்க. எப்பவும் நாத்தம் வந்து உள்ளுக்குள்ளே வந்து இருக்கக்கூடாது. என்ன வெளியில் இருந்தால் அடுத்தவங்க சொல்லிடுவாங்க, நீ குளிக்கலை, முதல்ல போய் குளிச்சுட்டு வா நீ அதுன்னு சொல்லிடுவாங்க. உள்ளுக்குள்ளே நாத்தம் வச்சா பிரபஞ்சம் பார்த்துரும், கணக்கு எழுதிடும். அதனால் அந்த நாத்தத்தை தான் முதல்ல கழுவணும். அகச்சுத்தி பண்ணணும், புறச்சுத்தி பின்னாடி. புறச்சுத்தி வந்து அது பிரபஞ்சம் உலகம் பண்ணிக்கிடும். அகச்சுத்தி பண்ணக்கூடிய அற்புதமான பணிதனை அகத்துக்குள்ள அமர்ந்திருக்கிற அகத்தீஸ்வரர் சபை அமைச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ உங்க அந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி கொடுக்கையில நீங்களே ஆசான் ஆகிருது. இப்படி உட்காந்து பேச வேட்டாலும் பேசக்கூடிய வல்லமை உங்களுக்குள்ள வந்துடுது. இந்த விஷயங்கள் செஞ்சா எப்படி ஆகும், இதனால தான் இந்த பிரச்சனைகள் வருது, எல்லாம் முன் செஞ்ச வினை தான், போன ஜென்மங்கள்ல செஞ்சதான். அவன் எங்கள் அப்பா செஞ்சது, தாத்தா செஞ்சது, பூட்டன் செஞ்சதுன்னு இல்லாமல் நீ செய்ய போய் தானே அந்த வீட்டில் வந்து பிள்ளையாடு கதை சொல்லிட்டாலே தாங்க. அது எங்கள் முன்னோர்கள் செஞ்சிட்டாங்க, நான் வந்து துன்பப்படுதேன், துயரப்படுதேன். உங்கள் கணவன் வீட்டில் போய் மனைவி சொல்லுது, உங்கள் முன்னோர்கள் தான் செஞ்சிட்டாங்கங்கிறது. ஏன் உங்கள் முன்னோர்கள் செய்ய போய் தானே இந்த வீட்டில் வந்து நீ போயிருக்க, இல்லாட்டி எந்த வீட்டுக்காச்சும் நீ போயிருக்கலாம்ல. அதனால் உங்கள் கெட்டினத்தாலாம் உங்கள் வீட்டு பாவம் எங்களுக்கு வந்துடுச்சின்னு சொல்லி இப்படியெல்லாம் டேக்கா விட்டுக்கிட்டு அலைதாங்க. எல்லாம் நீ செய்ய போய் தான் அந்த நிலைக்குள்ளே போயிருக்கு அப்படிங்கிறத இங்கே கற்றுக் கொடுக்கு. அப்போ இப்படி கணவன் ஏன் வந்தான், இப்படி மனைவி எதுக்கு வந்தா, இப்படி பிள்ளைகள் ஏன் பிறக்கு, இப்படி எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைகள்லாம் எல்லாம் தீதும் நன்றும் என்னது அதுக்கடுத்து நீங்களே சொல்லுங்க. பிறகு தர வாராருன்னா அடுத்தவங்க கொடுத்து வரது கிடையாதுன்னு அர்த்தம். அர்த்தம் தெரியாமல் சொல்லுது. அது நல்லதும் கெட்டதும் அடுத்தவங்க கொடுத்து வர்றது கிடையாது. நீ செஞ்சது நல்லது செய்யல, நல்லதாக வருது, கெட்டது செய்யலை, இந்த பக்கம் கெட்டதாக வருது. இதுதான் உண்மை. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடுல. இதுதான் இந்த எல்லா இதனையும் நாங்கள் சொல்லுவோம். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடுனா உனக்குள்ளே இருக்கக்கூடிய குறைய நீ அறியல, நீ அடுத்தவனை இப்படி காமிக்கல, மிச்ச வரலாம் கண்ணதாசன் சொன்ன மாதிரி உன்னையே பார்த்து இருக்கு அப்படிங்கிற உனக்குள்ள முதல்ல பாரு. எத்தனை பழமொழிகள்லாம் சொல்லுவாங்க. தன்னை உணர தனக்கு ஒரு கேடு இல்லைன்னா நம்மளை உணர்ந்துட்டா நம்ம திருப்பி பாவம் செய்ய மாட்டோம் அப்படிங்கிற உன்னதமான விஷயத்தான் இதை மையப்படுத்தி கொண்டுட்டு போய்கிட்டு இருக்கு சபை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வட்டம் புது புது ஆளுக்கெல்லாம் வர இல்லை. ஒரு ஆள் வந்தாலும் இங்கே அவங்க 1,00,000 பேர், கோடி 1 கோடி பேருக்கு சமம். அதனால் இங்கே ஒரு ஆள் வந்தாலும் நாங்கள் புரிய வைப்போம். இத்தனை பேரும் புரிஞ்சவங்க இருந்தாலும் அந்த ஒரு ஆளுக்காண்டி திருப்பி ஒரு ஆட்டை சொல்லுவோம். அந்த ஆள் புரிஞ்சிச்சுன்னா அடுத்து 1 கோடி பேர் வர போகிறாங்க சபைக்கு. எப்போ வருவாங்க? யுக மாற்றத்தில் பங்கெடுப்பாங்க. படை வீரர்களாக முருகப்பெருமானுக்கு துணையாக இருப்பாங்க. அதனால் தொண்டை வலிச்சாலும் சரி, என்ன விஷயங்கள் வலிச்சாலும் சரி, புண்ணாச்சும் சரி, சிதறலும் பொறுமையாக அந்த அகத்திய பெருமான் உட்காந்துருக்காருல, சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னு உட்காந்துருக்காருல, அதே மாதிரி எல்லா கணங்களும் பொறுமையாக இருக்கும். இங்கே இந்த சபையை பற்றி எல்லா விஷயங்களும் உங்கள்கிட்ட சொல்லியாச்சு. கடவுள் வந்து பணியாற்றக்கூடிய இடங்கள்ல நம்ம துணையாக பணியாற்றப்படும். இடர் இன்னல்கள்னு வரையில அதுக்குண்டான காரண காரியங்கள் இதுன்னு சொல்லி, அப்போ அதுக்குள்ளே இருந்த மீன் கொடுக்கறதுக்கு மீன் பிடிக்க கற்றுக்கொடுன்னு ஒரு பழமொழி, வெளிநாட்டு பழமொழி உண்டு. அவனு கற்றுக் கொடுத்துட்டா அவன் திருப்பி வாண்டா வரமாட்டான். அந்த சோலையை தான் சபை பார்த்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் திருப்பி வந்து நீங்கள் இன்னும் இடத்துல போய் சொல்லி கொடுப்பீங்க. அப்போ யுகம் மாறிடும் அப்படிங்கிற கான்செப்ட் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. இது எல்லாருக்கும் தெரிஞ்சதான். இன்றைய தருணத்தையும் சபையை பற்றி கொஞ்சம் சொல்லணும்னு சொல்லி, அப்போ நீங்கள் கஷ்டத்தில் வரையில கஷ்டம்லாம் இப்படி செஞ்சதுனால வந்துருச்சு, இன்னும் நீங்கள் நல்லதுன்னு செய்யுங்களா, திருப்பி நீங்கள் செய்யவே மாட்டேங்க கெட்டது. அந்த வினையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு ஓடையில் சரி இப்போ தர்மம் செய்யணும், தானம் செய்யணும், அந்த அடுத்த வீட்டில் ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னா பீஸ் கட்டலையா, சரி நீ கொடு, எப்படியாச்சும் கொடுத்து இந்த கொஞ்சம் ரூபா வச்சுக்கோ
செய், இந்த விஷயங்கள் ஹாஸ்பிட்டல் இங்கே இலவச ஹாஸ்பிட்டல் இருக்குது, போய் பாரு, இங்கே தர்மம் செய்யறதுக்கு வழியே இல்லைன்னா அனாதாசிரமத்துக்கு நான் 500 தரேன், நீ 500 தா, 2 பேரும் ஜிபேல அனுப்பிச்சி விட்ருவோம், ஒரு 50 பிள்ளைய சாப்பிடும் அப்படின்னு சொல்லுது. அங்கிட்டு இங்கிட்டு போகிற இடங்கள்ல பார்க்கக்கூடிய ஏழை எளியவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு உதவி செய்து எல்லாமே தானம்தான். நல்ல வார்த்தைகள் சொன்னால், ஏன்னா கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு சொல்றதோட நல்ல வார்த்தைகள் சொல்லுங்க, அதுவும் தர்மம் சொல்லி அதுதான் உங்களுக்கு உரம். எல்லா விஷயங்களையும் வந்து செய்யணும்னு மனசு இருக்கல, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு எப்படினாலும் செய்யலாம். அதுதான் உங்களுக்கு விஷயம். மற்ற விஷயங்கள் உங்கள் ஸ்டேட்டஸு, உங்கள் அந்தஸ்து, உங்கள் அழகு, உங்கள் கௌரவம், உங்கள் காரு, பைக்கு, உங்களை அடையாளங்கள், நீங்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த அந்த ஆடை நிலைகளின் கம்பெனி நிலைகள், அவங்க அந்த பேட்ஜ் கொடுக்குது, அந்த எம்ப்ளம் கம்பெனியோட எம்ப்ளம் போட்ட சட்டைகள் போடுறது, ஃபேண்ட் போட்டு சாரீஸு, எல்லா விஷயங்களையும் எம்பளத்தை முன்னாடி காமிச்சு இருக்கக்கூடிய நிலைகளையெல்லாம் தான் உயர் எம்பளம் என்னன்னா தர்மம் தான் உங்களை அந்த அந்த விஷயங்களை எல்லாம் போட வைக்கி. தர்மத்துக்கு மிஞ்சின விஷயங்கள் என்னும் கிடையாது. தர்மம் செய்யணும்னா அன்பா இருக்கணும். அன்பு தான் சிவம் அப்படிங்கிற விஷயத்த பிரபஞ்சம் ஃபுல்லாக ஏற்றுக்கிடுச்சு. ஒன்றுமே இல்லாமல் இருக்கணும், வெற்றிடமாக இருக்கணுங்கிறது காம குரோத லோப மதம் ஆச்சரிய நிலைகள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேறறுத்து உயர் வெற்றிடமாக ஆகல அங்கே வந்து கொட்டப்படும், அள்ளப்படும், கொடுக்கப்படும், வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அது எத்தனையோ முறை சொல்லியாச்சு. இன்றைக்கும் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிட்டு அற்புதமான நிலையில் இன்னைக்கு ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழியாக எங்கேயும் வந்து இந்த நிகழ்வு நடக்காது. 14 லோகங்களில் இந்த விஷயங்கள் இறைவனை கூட்டு பேசக்கூடிய அற்புதமான நிகழ்வு கொடுப்பாது. இறைவனை கூட்டு பேசுவோம் முதல்ல. அதுக்கு பிறகு அகத்திய பெருமான் வந்து பேசிட்டு சற்சங்க அகத்திய பெருமானா உட்காந்துருவார். ஞான சம்பந்தப்பட்ட கேள்வியில் கேளுங்க. அதுக்கு பிறகு உங்கள் தனிப்பட்ட வினாக்களை கொடுத்து இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிருவோம் என்ன.